அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகள் பார்த்துட்ருக்கோம். இதில் 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்திற்குரிய கற்பவை கற்றபின் என்று சொல்லக்கூடிய வினாவும் விடையும். இன்று பார்க்கக்கூடிய பகுதி இயல் 4 விண்ணை சாடுவோம் என்ற அறிவியலுடைய வரலாறுகளை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்குரிய வினாக்கள் 2 கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வினாவாக பார்ப்போம். முதல் வினா, பிஎஸ்எல்வி பற்றியும் ஜிஎஸ்எல்வி பற்றியும் செய்திகளை திரட்டி வகுப்பறையில் படத்தொகுப்பு உருவாக்குக என்று சொல்லக்கூடிய வினா. அதற்கு உங்களுக்கு படம் இதிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. பிஎஸ்எல்வி என்று சொல்லக்கூடிய படம், அதற்குரிய கருத்துக்களை பார்ப்போம். 1. விண்வெளியில் மையம் ஸ்ரீஹரிகோட்டா செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்த பயன்படுகிறது. இயக்கம் இந்திய விண்வெளி ஆய்வு மையமான நாடு இந்தியா. மீள பாவிக்க முடியாத ஏவு அமைப்பாகும். இஸ்ரோவின் முதல் செயல்படத்தக்க ஏவு ஊர்தி. அடுத்த கருத்து, 2009 செப்டம்பர் வரை 15 வெற்றிகரமான தொடர் ஏவுதல்களை நிகழ்த்தியுள்ளது. அடுத்தது, அதனுடைய அளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொன்னால், உயரம் 44 மீட்டர், விட்டம் 2.8 மீட்டர், நிறை 220 கிலோமீட்டர் படிகள், அதாவது 294.00 கி என்று கொடுக்கப்பட்டிருக்கு. படிகள் 4. அடுத்தது, கொள்திறன் பேலோடு டு LEO 3800 கி கொடுத்துருக்கு. அடுத்தது, ஏவல் பகுதி சதீஷ் தவான் விண்வெளி மையம். எரிபொருள் HTPP திண்மம். மொத்த ஏவல்கள் 45. வெற்றிகள் 42. பகுதி தோல்விகள் 1. அடுத்தது, மொத்த ஏவல்கள் 45, தோல்விகள் 2, எரி நேரம் 105 வினாடி என்று சொல்லக்கூடியது. அடுத்த பகுதி ஜிஎஸ்எல்வி என்று சொல்லக்கூடிய பகுதி. அதற்குரிய படங்களும் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு டெல்டா 11 வகை செயற்கைக்கோள் ஏவு ஊர்தி. இது இஸ்ரோவில் இயக்கப்படும் ஒரு மீள பாவிக்க இயலாத அமைப்பு. இயக்கம் இழக்கத்தக்கதொரு ஏவு ஊர்தி. அளவு, உயரம் 49 மீட்டர், விட்டம் 2.8 மீட்டர், நிறை 402.00 கிலோ படிகள் 3. கொள்திறன் பேலோட் டு LEO 5000 கிலோகிராம். நிலை செயல்பாட்டில் உள்ளது. ஏவல் பகுதி சதீஷ் தவான் விண்வெளி மையம், ஸ்ரீஹரிகோட்டா. எரி நேரம் 100 வினாடிகள். அடுத்த, எரிபொருள் HTPB சொல். மொத்த ஏவல்கள் 6 என்று சொல்லக்கூடிய 2 செயற்கைக்கோள் பகுதிகளை மட்டும் பார்த்தோம். இது தொடர்ந்து இன்னொரு வினாக்கள் இருக்குது. அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்துக்குரிய கற்பவை கற்றபின் என்ற வினாவும் விடைந்த தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அதில் இயல் 4 துணைப்பாட பகுதிக்குரிய கற்பவை கற்றபின் ஏற்கனவே ஒரு வினா பார்த்தாச்சு. இப்போ பார்க்கக்கூடியது 2வது வினா. 2வது வினாவும் அதற்குரிய விடைகளையும் பார்ப்போம். 2வது வினா, வகுப்பு தோழர் ஒருவரை அறிவியல் அறிஞராக அமரச் செய்து வகுப்பறையில் நேர்காணல் ஒன்றை நிகழ்த்து என்று சொல்லக்கூடிய பகுதி. அதில் மாணவன் 1, 2 என்று சொல்லக்கூடிய பகுதியாக வரிசைப்படுத்தி கொடுத்துருக்கு. மாணவன் 1, வணக்கம், வாருங்கள், அமருங்கள். மாணவன் 2, வணக்கம் ஐயா, இந்த விண்வெளித்துறை பற்றி கொஞ்சம் கூற முடியுமா? மாணவன் 1 சொல்கிறார், செயற்கைக்கோள்களை ஏவுதல், செயற்கைக்கோள் தரும் செய்திகளை பெற்று அதனை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருதல், இவை விண்வெளித்துறையின் இன்றியமையா பணியாகும். அடுத்த மாணவன், செயற்கைக்கோளினால் மக்களுக்கு என்ன பலன் கிடைக்கிறது? மாணவன் 1, அதாவது அவரே அறிவியல் அறிஞராக சொல்லப்படுகிறது. ஏன் இல்லை, நிறைய பயன்கள் இருக்கிறது.
செயற்கைக்கோள் மூலம் நிலத்தின் விளைச்சல், நிலத்தில் நீரின் அளவு ஆகியவற்றை அறிந்து கூற இயலும். மாணவன் 2. அப்படியா? இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குறைந்த செலவில் மக்களுக்கு தரமான சேவைகளை கொடுப்பதே இதன் நோக்கமாகும். அடுத்த மாணவன், இதுவரை செலுத்தப்பட்ட செயற்கைக்கோள்கள் எத்தனை ஐயா? 45. நேவிக் என்று சொல்கிறார்களே, அதன் பயன் பற்றி கூற முடியுமா? இது கடல் பயணத்திற்கு உருவாக்கப்பட்ட செயலி ஆகும். கடல் மீன்கள் எல்லையை தாண்டினால் எச்சரிக்கை செய்யும். மீன்கள் அதிகமாக உள்ள பகுதியை காட்டும். அடுத்து, இந்த சந்திராயன் 1 மற்றும் 2. சந்திராயன் 1 நிலவின் புறவெளியை ஆராயும். சந்திராயன் 2 ஊர்தி இறங்குதலை துல்லியமாய் கட்டுப்பாடுகளின் மூலம் செயல்படுத்த முடியும். ஐயா, உங்களிடம் உரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது. செயற்கைக்கோள் பற்றி பல செய்திகளை அறிந்து கொண்டேன். மிக்க நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். சொல்லக்கூடிய பகுதி இதற்குரிய பகுதிகளுக்கு உரையாடும் முறையில் இருக்கு. மாணவன் ஒருவரை அறிவியல் அறிஞராக அமரச் செய்து அவரிடம் வினா கேட்பதைப் போல கேட்டு அமைந்திருக்கின்ற இந்த பகுதி வகுப்பில் நடத்தியும் கடைபிடிக்கலாம். இதற்குரிய படங்கள் இதோடு இணைத்து தரப்படும். நன்றி, வணக்கம்.